போராட்டமும் சரி, 30 ஆண்டு கால ஆயுத போராட்டமும் ஒரு முடிவுக்கு வந்து ஏதிரிகளாக உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற ஒரு புதுமையான சூழ்நிலைக்கு தமிழர் என்கிற தேசிய இனத்தில் தள்ளப்பட்ட நாள் இந்த தினம். வரலாற்றில் இயற்கை தமிழர் என்கிற தேசிய இனத்தை பெரும் கடவுள் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த கடவுள் குமரி கண்டத்தில் இருந்து முதலில் நமது சுவடுகளை எல்லாம் அழித்தது, வரலாற்றை மறைத்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நம் மீது படையெடுத்து வந்தவர்கள் நமது அடையாளங்களை எல்லாம், நமது உரிமைகளை எல்லாம், கடன்களை எல்லாம் அழித்து துடைத்து ஒவ்வொரு தருணத்திலும் மீண்டு 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 எழுந்து வந்த இந்த தமிழர் என்கிற தேசிய இனம் இன்று மீண்டும் நாம் விழுந்ததெல்லாம் அழுவதற்காக அல்ல, நாம் மீண்டும் எழுவதற்காக என்கிற புரட்சிகர முழக்கத்தை இந்த மண்ணில் விதைத்து புதியதொரு இளைஞர் படையை கட்டி எழுப்பி தமிழர் இனத்தினுடைய ஒரே தாகம் தமிழீழ தாயகம் என்கிற அந்த இலட்சிய கனவை நோக்கி நாம் வீறு கொண்டு எழுந்து நிற்கிறோம். இந்த பயணம் எனக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்கிற அந்த தாரக மந்திரத்தை நெஞ்சில் சுமந்து நாம் அதை நோக்கி வீரியமாக எழுந்து பயணிக்கிறோம். நமக்காக, நம் இனம் காக்க, மொழி காக்க லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து உறவுகளை இழந்து, குறிப்பாக மாவீரர்களாக 50,000க்கும் மேற்பட்டவர்கள் தனது வாழ்வை மூச்சுக்காற்றை அடக்கி நமது விடுதலை பயணத்திற்காக அவர்கள் நமது பெரும் கொடையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கனவை நாம் நிறைவேற்றுவது ஒன்றுதான் அவர்களுக்கு நாம் செய்கிற அஞ்சலியாக இருக்கும் என்பதை இளைய பிள்ளைகள் உறுதியாக நெஞ்சில் நிறுத்தி சாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து நாம் நிச்சயமாக தமிழர் தேசியத்தை நாம் படைப்போம். நாம் அதற்கான அந்த பயணத்தை வீரியமாக தொடங்குவோம். நமக்காக உறுதியளித்த அத்தனை அந்த மாணவ அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வீர வணக்கத்தை உரித்தாக்கி நாம் விடைபெறுவோம். நன்றி.